வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ்எஸ்சி வித் கிஷோர். ஸோ எஸ்எஸ்சி வந்து அவங்களுடைய ரிவைஸ்டு கேலண்டர் நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுட்டாங்க. ஸோ அந்த ரிவைஸ்டு கேலண்டர் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்க்கலாமா? 2025-2026 ரிவைஸ்டு கேலண்டர் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. ஸோ இதுக்காக தான் நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இதுக்கு முன்னாடி வந்து ஒரு டென்டேட்டிவ் கேலண்டர் விட்டுருந்தாங்க. சம் இஷ்யூஸ்னால வந்து இப்போ அகைன் வந்து ரிவைஸ்டு கேலண்டர் விட்டுருக்காங்க. ஸோ இந்த கேலண்டர் படி தான் வந்து இப்போ வந்து எஸ்எஸ்சி வந்து எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த ஷெடியூல் தான் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அது என்னென்னது பார்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து செலெக்ஷன் போஸ்ட் ஃபேஸ் 13 வரும். செலெக்ஷன் போஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷனு. ஸோ அது வந்து டேட் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2/6/2025 அட்வர்டைஸ்மெண்ட் விடுவாங்க. க்ளோசிங் டேட் வந்து 23/6. ஸோ உங்களுக்கு சாலிடாக வந்து உங்களுக்கு வந்து 1 மந்த் டைம், அதாவது நியர்பை 20 days டைம் இருக்கும், 2லேருந்து 23 வரைக்கும். ஸோ உங்களுக்கு எக்ஸாம் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுனா வந்து 24th ஜூலைலேருந்து 4th ஆகஸ்ட் வரைக்கும் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. செலெக்ஷன் போஸ்ட்னால் வந்து இந்த லைப்ரரி அசிஸ்டண்ட்டு இந்த மாதிரி ஒரு சில டிபார்ட்மெண்ட் இருக்கும், சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் அந்த மாதிரி ஒரு சில செலெக்ஷன் போஸ்டெல்லாம் இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் வந்து இந்த செலெக்ஷன் போஸ்ட் ஃபேஸ் 13, இதுக்கு முன்னாடி வந்து ஃபேஸ் 12, ஃபேஸ் 11, ஃபேஸ் 10 நடந்தது எஸ்எஸ்சியில். இந்த வாட்டி வந்து ஃபேஸ் 13 வந்து வருது. ஸோ இதுக்கான டேட் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து 2/6. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு இப்போ எஸ்எஸ்சிலே வந்து நிறைய எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. டெல்லி போலீஸு, அப்புறம் கான்ஸ்டபிள், அப்புறம் ஹிந்தி டிரான்ஸ்லேட்டரு, அந்த மாதிரி நிறைய இருக்குது. நான் மெயினான ஒரு 6 எக்ஸாம்ஸ் மட்டும்தான் சொல்கிறேன். இதான் மெயினாக எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த எக்ஸாம்ஸ் தான் வந்து நிறைய பேர் வந்து ஆஸ்பிரன்ஸ் வந்து படிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் நான் அந்த எக்ஸாம்ஸ் மட்டும் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிஜிஎல் வந்து டயர் 1 வந்து டேட் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து எப்போ வருதுன்னா 9/6/25. ஓகேங்களா? அதாவது 9th ஜூன் வருது. க்ளோசிங் டேட் வந்து எப்போன்னு பார்த்தீங்கன்னா 4/7. கிட்டத்தட்ட இதுக்கு வந்து 1 மந்த் டைம் இருக்குது நியர்பை. அதாவது இதில் ஒரு 5 days கழிச்சிட்டா கிட்டத்தட்ட ஒரு 26 days டைம் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து எக்ஸாம் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 13th ஆகஸ்ட்லேருந்து 30th ஆகஸ்ட் வரைக்கும் நடக்கும். நிறைய ஷிஃப்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஒரு நாளைக்கு வந்து 4 ஷிஃப்ட் மாதிரி நடக்கும். அது மாதிரி வந்து ஒரு 1 வீக் இல்லை 10 days வந்து இப்போ இது பார்த்தீங்கன்னா 13 to 23 ஆகஸ்ட் ஒரு 10 days சண்டேஸ் கூட நடக்கும். அப்புறம் இதில் வந்து ஒரு 7 days பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 17 days நடக்குது டயர் 1 மட்டுமே. அப்போ எத்தனை ஷிஃப்ட் நடக்கும்? ஒரு நாளைக்கு வந்து 4 ஷிஃப்ட். அப்போது 17 × 4 போட்டிங்கன்னா எவ்வளோ உங்களுக்கு வருதுன்னா கிட்டத்தட்ட 68 ஷிஃப்ட் நடக்கும். பார்த்தீங்கன்னா என் கணிப்பு படி பார்த்தாக்கா இப்போ டயர் 1 வந்து எத்தனை ஷிஃப்ட் நடக்குன்னா 68 ஷிஃப்ட் நடக்கும். பர் டே வந்து 4 ஷிஃப்ட் கணக்கு. ஓகேங்களா? பர் டே வந்து 4 ஷிஃப்ட்டு. அப்போ வந்து இப்போ எத்தனை நாள் நடக்குதுன்னா 17 days நடக்குது. அப்போ 17 days × 17 × 4 என்ன ஆகுது? 68 வருது. ஓகேங்களா? ஸோ 68 ஷிஃப்ட் வந்து நடக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிஹெச்எஸ்எல் கம்பைன்ட் ஹையர் செகண்டரி லெவல் சொல்லுவாங்க. 10th + 2 லெவல் எக்ஸாமினேஷன். இது வந்து என்னென்னா டயர் 1 வந்து பார்த்தீங்கன்னா 23/6/25 வந்து டேட் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட் வருது. க்ளோசிங் டேட் எப்போன்னு பாருங்கள் 18/7. இதுவும் கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 to 25 days டைம் கொடுக்குறாங்க. ஸோ இந்த எக்ஸாம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 8th செப்டம்பர்லேருந்து 18th செப்டம்பர் வரைக்கும் நடக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடி வந்து எஸ்எஸ்சி வந்து எப்படி கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து எம்டிஎஸ் கண்டக்ட் பண்ணாங்க, அப்புறம் சிஹெச்எஸ்எல் கண்டக்ட் பண்ணாங்க, அப்புறம் சிஜிஎல் கண்டக்ட் பண்ணாங்க. இப்போ அப்படியே பேட்டர்ன் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ரீசன் என்னன்னா, இதுக்கு முன்னாடி வந்து சிஜிஎல் எழுதுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எம்டிஎஸும் எழுதுவாங்க, சிஹெச்எஸ்எல் எழுதுவாங்க, கடைசியில் சிஜிஎல்லும் எழுதுவாங்க. ஸோ இதில் அவங்க ஆக்சுவலாக வந்து அவங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறது ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே சிஜிஎல்லாக இருக்கும். அவங்க பெரிய போஸ்ட்டுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் எம்டிஎஸ் எழுதுவாங்க, சிஹெச்எஸ்எல்லும் எழுதுவாங்க. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா எம்டிஎஸும் சிஹெச்எஸ்எல்லும், அதாவது 10th குவாலிஃபிகேஷன் முடிச்சு ட்ரை பண்ணுறவங்க, 12th முடிச்சு ட்ரை பண்ணுறவங்களாம் வாய்ப்பு கிடைக்காம போயிடுது. ஏன்னா இவங்களும் சிஜிஎல் எழுதுறவங்களும் இதுலையும் எழுதுறதுனால அவங்களே வந்து அந்த வேக்கன்சி, அதாவது மார்க் வந்து அதிகமாக ஸ்கோர் பண்ணி அந்த வேக்கன்சியும் அவங்க ஃபில் பண்ணிக்கிறாங்க. அதனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா சிஜிஎல் யாரெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வச்சுட்டாங்க. ஸோ சிஜிஎல் ப்ரிப்பேர் பண்ண நீங்கள் ஃபஸ்ட்டு எழுதிடுங்க. அதுலேயே உங்களுக்கு கிளியர் ஆகிடுச்சுன்னா அவங்க அடுத்த எக்ஸாம் போக மாட்டாங்க. ஏன்னா சிஜிஎல் தான் வந்து ஃபஸ்ட் லெவல்னா அது ஹையர் போஸ்ட் லெவல் வந்து ஃபஸ்ட்டு அதுதான். கம்பைன் கிராஜுவேட் லெவல் எக்ஸாம், கிராஜுவேட் லெவலில் இருக்கிற போஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு சிஜிஎல் தான். அதுக்கப்புறமா தான் கம்பைன் ஹையர் செகண்டரி லெவல், அதுக்கப்புறமா தான் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், 10th மெட்ரிகுலேஷன் குவாலிஃபிகேஷன் வரும். ஸோ அதனால தான் இப்போ பேட்டர்னே சேஞ்ச் பண்ணிட்டாங்க.
ஸோ இதுக்கு முன்னாடி வந்து எம்டிஎஸ் சிஹெச்எஸ்எல் சிஜிஎல் வரதுனால எல்லா ஆஸ்பிரன்ஸும் என்ன பண்ணுவாங்கன்னா இது மூணுமே எழுதுவாங்க வரிசையாக. எம்டிஎஸும் எழுதுவாங்க ஆனால் அவங்க சிஜிஎல் தான் கிளியர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. எம்டிஎஸ் கிளியர் பண்ணாங்கன்னா அதோட விட மாட்டாங்க, மறுபடியும் சிஹெச்எஸ்எல் எழுதுவாங்க. சிஹெச்எஸ்எல் கிளியர் ஆயிடுச்சு இல்லை கிளியர் ஆகலைன்னா மறுபடியும் அதையும் ட்ரை பண்ணுவாங்க. அப்புறம் சிஜிஎல்லும் எழுதுவாங்க. சிஜிஎல் கிளியர் ஆகிற வரைக்கும், அதாவது அவங்களுக்கு சிஜிஎல் எக்ஸாம் வரவே இருக்கும், மீதி 2 எக்ஸாம் இருக்கிறதுனால எல்லா எக்ஸாமுக்கும் அட்டெம்ப்ட் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ இதை வந்து ரெடியூஸ் பண்ணணும், நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் ரெடியூஸ் பண்ணணும், நம்பர் ஆஃப் வேகன்சி வந்து எவ்வளோ வேகன்சி இருக்கோ அது எல்லாமே ஃபில் பண்ணணும், எல்லாருக்குமே எல்லாமே போய் சேரணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக கவர்மெண்ட் என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா இந்த முறை பேட்டர்ன் வந்து மாற்றிட்டாங்க. ஸோ அதனால தான் வந்து சிஜிஎல் வந்து ஃபஸ்ட்டு வரும் இந்த வாட்டி. இப்போ சிஹெச்எஸ்எல் பார்த்தீங்கன்னா 8th செப்டம்பர்லேருந்து 18th செப்டம்பர், இது கிட்டத்தட்ட எத்தனை ஷிஃப்ட் நடக்குதுன்னா 8 to 18னா வந்து 10 days நடக்குது. ஓகேங்களா? இப்போ 10 days வந்து இது எத்தனை ஷிஃப்ட் நடக்கும்? பர் டே வந்து 4 ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா இப்போ 40 ஷிஃப்ட் நடக்கும். சிஹெச்எஸ்எல் பொறுத்த வரைக்கும் 40 ஷிஃப்ட்ஸு. ஸோ அப்போ காம்படிஷன் எதுக்கு அதிகம்னு பார்த்தீங்களா? சிஜிஎலுக்கு தான் காம்படிஷன் அதிகம். ஏன்? 68 ஷிஃப்ட் நடக்குது. அப்படின்னா எத்தனை நாள் நடக்குது பாருங்கள். இது வந்து கிட்டத்தட்ட 17 days நடக்குது. இது வந்து 10 days தான் நடக்குது 4 ஷிஃப்ட். இது வந்து 17 days நடக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள் எம்டிஎஸ் தான் வந்து மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப். இது வந்து மெட்ரிகுலேஷன் லெவல் 10th முடிச்சவங்க எழுதலாம். சிஹெச்எஸ்எல் வந்து 10th +2 முடிச்சவங்க எழுதலாம். ஸோ இதுக்கான வீடியோ வந்து நான் முன்னாடியே போட்டிருப்பேன் என் சேனலில். யாரெல்லாம் எந்தெந்த எக்ஸாம் எழுதலாம், யாரெல்லாம் என்ன குவாலிஃபிகேஷன், எக்ஸாம் ஃபீஸ் என்னன்னு எல்லாமே போட்டிருப்பேன். ஸோ வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. அகைன் நான் இப்பயுமே சொல்கிறேன் எப்படி அப்ளை பண்ணணும், எந்த மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜரும் சொல்கிறேன், எக்ஸாமினேஷன் ஃபீஸ் சொல்கிறேன், எல்லாமே சொல்கிறேன். இப்பயுமே நான் சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி போட்டிருக்க வீடியோ கிளியராக சொல்லியிருப்பேன், அதையும் பார்த்துட்டு வாங்க. ஓகேங்களா? இப்போ எம்டிஎஸ் பாருங்களேன். இப்போ இது வந்து எல்லாமே வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன். சிபினா வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன். ஓகேங்களா? எல்லாமே வந்து ஆன்லைன் தான். இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 10 to 12 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து ஆஃப்லைன், அதாவது பேப்பர் அண்ட் பென் மோடில் இருந்தது. இப்போ வந்து வரது எல்லாமே என்னது, எல்லாமே ஆன்லைன் மோடு தான். ஓகேங்களா? இப்போ எம்டிஎஸ் பாருங்கள், டேட் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து 26/6 வராங்க, அதாவது 26th ஜூன் வருது. உங்களுக்கு இது க்ளோசிங் டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து நியர்பை வந்து 1 month 28 days டைம் இருக்குது. 24/7 தான் க்ளோஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கான எக்ஸாம் எப்போன்னு பாருங்கள் 28th செப்டம்பர்லேருந்து 24th அக்டோபர். ஓகேங்களா? அப்போ இது பாருங்கள் நியர்பை எத்தனை டேஸ் வருதுன்னு சொல்லிட்டு. இதில் ஒரு 20 இதில் ஒரு 10 days, அதில் ஒரு 34 days நடக்குது. அப்போ 34 daysனால் எவ்வளோ ஷிஃப்ட் வரும் மக்களே? ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ ஷிஃப்ட் வரும்னு சொல்லுங்கள். அப்போ 136 ஷிஃப்ட் வருது கணக்கு போட்டிங்கன்னா. ஸோ 34 × 4 போடுங்களேன், 136 ஷிஃப்ட் வருது. ஸோ அப்போ ஹையஸ்ட்டாக வந்து உங்களுக்கு எது காம்படிஷன் அதிகமாக இருக்கும்? இப்போ இந்த ஷிஃப்ட்டு கணக்கு வச்சு நீங்கள் காம்படிஷன் கால்குலேட் பண்ணிக்கலாம். எது காம்படிஷனுங்க இருக்குன்னா ஃபஸ்ட்டு எம்டிஎஸ்க்கு வந்து ஹெவி காம்படிஷனாக இருக்கும். ஏன்னா எம்டிஎஸ் வந்து ஏன் அவ்வளோ ஷிஃப்ட் வைக்கிறாங்க அப்படின்னா எம்டிஎஸ் வந்து மினிமம் குவாலிஃபிகேஷன் என்ன 10th தான். 10th முடிச்சாலே நீங்கள் என்ன எழுதலாம்? எம்டிஎஸ் வந்து எலிஜிபிள், எஸ்எஸ்சி எம்டிஎஸ் வந்து எழுதலாம். ஸோ நீங்கள் 10th எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ணி அந்த சர்டிஃபிகேட் வச்சுருந்தாலே நீங்கள் அந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி எழுதலாம்னு சொல்லும்போது அப்போ ஆல் ஓவர் இந்தியா வந்து எவ்வளோ பேர் எழுதுவாங்க அப்படின்றப்போ அது எத்தனை ஷிஃப்ட் நடக்கும், எத்தனை பேப்பர், எவ்வளோ நார்மலைசேஷன் எல்லாமே பார்த்துக்கோங்க. அது தகுந்த மாதிரி உங்களை ப்ரிப்பரேஷன் இப்போ ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? எம்டிஎஸ்க்கு வந்து ஹெவி காம்படிஷனாக இருக்கும் எப்போவுமே நான் சொல்லிடுறேன். அதே மாதிரி சிஜிஎல்லும் கொஞ்சம் காம்படிஷன் ஹெவியாக தான் இருக்கும். சிஹெச்எஸ்எல் வந்து ஏன் காம்படிஷன் கம்மினா 12th முடித்தவங்க ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் டயலமாவில் இருப்பாங்க. ஒன்று காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணி அதில் போய் ஜாப் ஆகணும்னு நினைப்பாங்க. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, காலேஜுக்கு போயிட்டு இன்னும் ஹையர் கோர்ஸ் படிக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ அதனால தான் அதுக்கு வந்து காம்படிஷன் வந்து கொஞ்சம் ஷிஃப்ட் வந்து கம்மியாக இருக்கும். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் வந்து அதிகமாக தான் இருக்கும். இது தவிர்த்து இன்னும் 2 மெயின் எக்ஸாம் என்ன பார்த்தீங்கன்னா ஜேஇ வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஜேஇனா ஜூனியர் இன்ஜினியர். இப்போ சப்போஸ் வந்து நீங்கள் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க, கிராஜுவேட் இன்ஜினியரிங் கிராஜுவேட்டாக இருக்கீங்கன்னா சிவிலோ மெக்கானிக்கலோ எலக்ட்ரிக்கலோ இந்த 3 தான் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அதர் டிபார்ட்மெண்ட் கிடையாது. ஐடி அப்புறம் வந்துட்டு என்ன சொல்கிறது இசி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் அதெல்லாம் வராது. இந்த 3 மேஜர் டிபார்ட்மெண்ட் மட்டும்தான், சிவில் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல், இவங்களுக்கு மட்டும்தான் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனோட பேப்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து எப்போ தான் 36. ஸோ க்ளோசிங் டேட் வந்து எப்போன்னு பார்த்தீங்கன்னா 21/7. ஓகேங்களா? ஸோ இது எக்ஸாம் வந்து எப்போ நடக்கும்னா 27th அக்டோபர்லேருந்து 31st அக்டோபர். ஸோ கிட்ட நியர்பை 5 days நடக்கும். ஓகேங்களா? 5 days. இது வந்து இது மோஸ்ட்லி வந்து 2 ஷிஃப்ட்னா நடக்கும் பர் டேக்கு வந்து. அப்படின்றப்போ 5 × 3 or 2 ஷிஃப்ட்ஸ். 3 ஷிஃப்ட் வச்சிங்கன்னா 15 ஷிஃப்ட்டு பர் டோட்டலாக 15 ஷிஃப்ட்டு. இப்போ 2 ஷிஃப்ட் வச்சிங்கன்னா வந்து 10 ஷிஃப்ட். இது ரெண்டுத்தில் எதனாலும் நடக்கலாம். ஓகேங்களா?
கடைசியாக பார்த்தீங்கன்னா சப் இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ இன் டெல்லி போலீஸ் சிஏபிஎஃப் சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ் ஓகேங்களா. ஸோ இதுக்கும் பேப்பர் 1 பேப்பர் 2 இருக்கும். அதே மாதிரி இப்போ நான் சொன்னது எல்லாமே வந்து டயர் 1 மட்டும் தான் இது சொல்லியிருக்கேன். வெறும் சிபின்னு போட்டிருக்கலாம் ஒரே சிங்கிள் பேப்பர் தான். அதே மாதிரி எம்டிஎஸும் சிபின்னு போட்டிருக்கிறது எல்லாமே ஒரு சிங்கிள் பேப்பர் தான். டயர் 1 போட்டிருக்கிறதுக்கு மட்டும் போட்டிருக்கிற இது எல்லாமே என்ன இருக்கும், டயர் 2 இருக்கும். அதே மாதிரி பேப்பர் 1 போட்டிருக்கிறதுக்கு எல்லாமே பேப்பர் 2 இருக்கும். ஸோ இந்த டேட்டில் அந்த எக்ஸாம் முடிச்ச உடனே அந்த ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் டயர் 2 கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான டேட் வந்து உங்களுக்கு லேட்டராக தான் தெரியும். ரிசல்ட் வந்த பிறகு அதுக்கான டேட்டு இப்போதைக்கு டயர் 1க்கான டேட்டு பேப்பர் 1க்கான டேட் தான் எல்லாமே வந்திருக்கும். ஸோ எஸ்ஐ வந்து டெல்லி போலீஸ் பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து 16/6/25, க்ளோசிங் டேட் வந்து 7/7/25. எக்ஸாம் டேட் எப்போன்னு பாருங்கள், 1 செப்டம்பர்லேருந்து 6 செப்டம்பர். ஸோ இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்கேஜாக இருக்கிறது வந்து நீங்கள் ஜூன்லேருந்தே என்கேஜ் ஆகிருவீங்க. இந்த ஜூன் 1ஆம் தேதியிலேருந்து அக்டோபர் நவம்பர் வரைக்குமே நீங்கள் லைனாக கண்டினியூஸாக எஸ்எஸ்சியில் எக்ஸாம்ஸ் வந்துட்டு தான் இருக்கும். ஸோ நீங்கள் உங்கள் ப்ரிப்பரேஷனை ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க நான் நம்புகிறேன். ஸோ இப்போ ப்ரிப்பரேஷன் கண்டினியூ பண்ணி தான் இருப்பீங்க. இதே ஃப்ளட்ஜில் இதே ஒரு எந்தூசியாஸ்டோட உங்கள் ப்ரிப்பரேஷன் அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே இருங்க. அடுத்தடுத்து எக்ஸாம்ஸ் இப்போ அப்கமிங் நோட்டிஃபிகேஷன் வந்து வரப்போகுது. அதுக்கான கேலண்டரும் விட்டுட்டாங்க. நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே ஒரு 5 to 10 days வெயிட் பண்ணுங்கள். வந்த உடனே வந்து அப்ளை பண்ணிடாதீங்க. ஏன்னா ஒரு டைமும் வந்து அப்ளைங் மோடு வந்து மாற்றிட்டே இருக்காங்க. ஒரு டைம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா லைவாக வந்து ஃபோட்டோ கேப்சர் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணணும். அப்புறம் வந்து உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் அப்லோட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து லைவ் ஃபோட்டோ இல்லை, லாஸ்ட் இயர் வந்து லைவ் ஃபோட்டோவும் அப்லோட் பண்ண சொன்னாங்க. ஸோ இந்த வருஷம் எப்படி கொண்டு வராங்கன்றது தெரியல. பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். நான் அதுக்கான வீடியோவும் ஒன்று போடுறேன் எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு. அதாவது நோட்டிஃபிகேஷன் விட்ட மறுநாளே யாரும் அப்ளை பண்ணிடாதீங்க. ஒரு 2 to 3 days வெயிட் பண்ணுங்கள். அதில் என்னென்ன எரர் இருக்குன்னு நான் பார்த்துட்டு சொல்கிறேன். என்னென்ன இது இருக்குது, எப்படி எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன புதுசாக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு சொல்கிறேன். அதுக்கு தகுந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அதே மாதிரி லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. லாஸ்ட் மினிட் ரஷ் வேண்டாம். லாஸ்ட் டேக்கு ஒரு 3 days பிஃபோரே அப்ளை பண்ணிடுங்க. ஏன்னா லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சர்வர் வந்து அதாவது ரொம்ப ஸ்லோவாகிடும், சர்வர் பிஸி ஆகிடும். ஸோ அப்போ அப்ளை பண்ணிங்கன்னா டக்குன்னு அப்ளை பண்ண முடியாத போயிடும், அந்த வாய்ப்பு வந்து போயிடும். லாஸ்ட் மினிட் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. 2 to 3 days பிஃபோராக பண்ணிவிடுங்க. அதே மாதிரி ஸ்டார்டிங்கில் அப்ளை பண்ணாதீங்க. ஒரு 1 to 3 days விட்டுட்டு அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா. இதுதான் இந்த கான்செப்ட்டு. இப்போ வந்து இந்த இதெல்லாம் நோட் பண்ணிட்டீங்களா? இது வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துக்கோங்க. ஸோ என்னென்ன டேட்டில் எந்தெந்த எக்ஸாம் இருக்குது, எதெல்லாம் ஃபஸ்ட்டு வருது, அப்புறம் டயர் 1 எதுக்கெலாம் இருக்குது, பேப்பர் 1 எதுக்கெலாம் இருக்குன்னு நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ இதுக்கு எக்ஸாம் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே 100, எக்ஸப்ட் யாராக இருக்குன்னா எஸ்சி எஸ்டி ஃபீமேலு பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ். இவங்களை தவிர மீது எல்லாருக்குமே 100 rupees எக்ஸாம் ஃபீஸ். ஓகேங்களா. ஆல் ஜென்ரல், ஓபிசி, இடபிள்யூஎஸ் எல்லாருக்குமே வந்து 100 rupees. எஸ்டி எஸ்டி பிடபிள்யூடி ஃபீமேல் எல்லா ஃபீமேலுமே வந்து நில்லு, எக்ஸாம் ஃபீஸே கிடையாது. ஸோ இது வந்து ஒரு நல்ல வாய்ப்பு. எல்லா கேர்ள்ஸுமே வந்து அப்ளை பண்ணுங்கள் இந்த எக்ஸாமுக்கு. ஈஸியாக வந்து கிளியர் பண்ணலாம். ஸோ அதுக்கான கன்சிஸ்டன்சி ஹார்ட் ஒர்க்கும் பண்ணிகிட்டே இருங்க, உங்களுடைய எஃபர்ட்ஸ் போட்டுகிட்டே இருங்க. ஓகேங்களா. அதே மாதிரி இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் டேட் வந்தோடனே அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க எல்லாருமே. ஸோ அதுக்கு என்ன சொல்கிறது, அதுக்கான முன்னேற்பாடாக நீங்கள் என்னென்னலாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும் முன்கூட்டியே அப்படின்னா, உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அந்த கேபி சைஸ் வந்து சொல்லுவாங்க, அந்த கேபிள் தான் நீங்கள் அதை அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி உங்கள் சிக்னேச்சர் அதுக்குமே ஒரு கேபி சைஸ் அவங்க டிஃபைன் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த நோட்டிஃபிகேஷனில். அந்த கேபிளில் தான் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 2 இதுவுமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதை தவிர்த்து வந்து உங்கள் லைவ் ஃபோட்டோ வந்து லாஸ்ட் இயர் வந்து கேட்டாங்க, இந்த வருஷம் கேட்குறாங்களா என்னன்னு தெரியல. இந்த வருஷம் கேட்டாங்கன்னா நீங்கள் லைவாக வந்து ஃபோனில் கேப்சர் பண்ணி அதை அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை தவிர்த்து வந்து உங்களுக்கு அதர் பேசிக் டீடைல்ஸ் தான் கேட்பாங்க. 10th மார்க் எவ்வளோ, அது மாதிரி சிஜிஎல்னால் வந்து கிராஜுவேட் பர்சன்டேஜ் எவ்வளோ, அது மாதிரி மோஸ்ட்டாக 10th தான் கேட்பாங்க. 10th ரோல் நம்பர், பர்சன்டேஜ், எவ்வளோ மார்க்குன்னு கேட்பாங்க எல்லா எக்ஸாமுக்குமே. அது மட்டும்தான் உங்களோட பர்சனல் டீடைல்ஸு. அதே மாதிரி இப்போ ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் அப்ளை இப்போ தான் ஃபஸ்ட்டு எஸ்எஸ்சிக்கு அப்ளை பண்ணிங்கன்னா ஓடிஆர்னு சொல்லுவோம், 1 time ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அது எப்படின்னா உங்களுடைய எல்லா டீடைல்ஸுமே கேட்பாங்க. உங்களை ஃபேமிலி டீடைல்ஸு, அப்புறம் உங்களுடைய பர்சனல் ஐடென்டிஃபிகேஷன் மார்க்ஸு, நீங்கள் எந்த கேட்டகரியில் வரீங்க, பிஹெச்ஆ இல்லை ஓபிசியா, அதை எல்லாமே கேட்போம். அது எல்லாமே ஃபில்அப் பண்ணிவிட்டு உங்கள் அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பரு, இமெயில் ஐடி எல்லாமே கேட்கும். இது எல்லாமே போட்டு முடித்த உடனே 1 time ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்த உடனே என்ன ஆகும்னா, சப்மிட்டுன்னு கொடுத்த உடனே உங்களுக்கு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வரும். அதுதான் பர்மனெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு. அது வந்து 1
ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஆதார் நம்பர் வச்சு தான் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவீங்க. ஆதார் நம்பர் போட்டு தான் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவீங்க. அது வந்து இப்போ டிஎன்பிஎஸ்சிலாம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும். ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு தான் நீங்கள் எக்ஸாம்க்குலாம் அப்ளை பண்ண. அதே மாதிரி தான் எஸ்எஸ்சிலையுமே. இதுக்கு முன்னாடி அது இல்லை. இப்போ வந்து ஆதாரை வந்து எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி இப்போ இன்னொரு அப்டேட் மக்களே, இன்னொரு அப்டேட் என்னன்னா எக்ஸாம்லையுமே வந்து ஆதார் ஆத்தென்டிகேஷன் கொண்டு வந்துட்டாங்க. அதாவது எப்படின்னா உங்களோட ஆதாரை வந்து அதாவது ஃபிங்கர் பிரிண்ட், பயோமெட்ரிக் கேப்சர், ஐரிஸ் ஸ்கேனு, அப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட் அதை வச்சுட்டு உங்களோட ஆதாரையும் வந்து ஆத்தென்டிகேட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு தெரியல. இதுக்கு முன்னாடி வந்து ஆதார் ஆத்தென்டிகேஷன் எக்ஸாமில் கிடையாது. எக்ஸாம் போனாக்கா ஜஸ்ட்டு வந்து உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்டு உங்களோட ஐ தான் ஸ்கேன் பண்ணுவாங்க. இப்போ வந்து ஆதாரும் ஆத்தென்டிகேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த மாதிரின்றதை நம்ம ஃபியூச்சரில் பார்க்கலாம். எக்ஸாம் போனால் தான் தெரியும். ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் போகிறவங்களுக்கு தான் ஃபஸ்ட் ஷிஃப்ட் போகிறவங்களுக்கு தான் என்ன மாதிரி எக்ஸாம் ரூல்ஸை மாற்றிருக்காங்க அப்படின்றது தெரியும். ஓகேங்களா. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி வந்து எப்போவுமே வந்து எக்ஸாம்ஸோடைய கொஷின் பேப்பர் செட்டர் யாருன்னா டிசிஎஸ் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போது எஸ்எஸ்சியில் ஒரு என்ன சொல்கிறது ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு, ஒரு கேஸ் வந்ததுனால என்ன பண்ணிட்டாங்கன்னா டிசிஎஸ்லேருந்து எடுக்விட்டின்ற ஒரு எக்ஸாம் ஏஜென்சிக்கு மாற்றிட்டாங்க. எடுக்விட்டி தான் வந்து இப்போ கொஷின் பேப்பர் வந்து செட் பண்ண போகிறாங்க. இதுக்கு முன்னாடி டிசிஎஸ் தான் செட் பண்ணிட்டு இருந்தாங்க. கொஷின் பேப்பர் செட் பண்ணல சில எரர்ஸ்லாம் இருந்ததுனால லாஸ்ட் CGL 2024 சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அதனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா எடுக்விட்டின்ற ஒரு எக்ஸாம் ஏஜென்சிக்கு வந்து எஸ்எஸ்சி வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அவங்க கொஷின் பேப்பர் வந்து டஃப்பாக தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. யாருன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா குரோமில் போயிட்டு இல்லை கூகுளில் போயிட்டு எடுக்விட்டினுடைய கொஷின்ஸ் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள் எந்த லெவலில் இருக்குன்னு சொல்லிட்டு. அது எந்த லெவலில் இருக்குன்னா டோஃபல், IELTSன்னு ஒரு எக்ஸாம் இருக்குது, காம்படிட்டிவ் எக்ஸாம், இன்டர்நேஷ்னல் இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெஸ்டிங், அந்த மாதிரி அந்த எக்ஸாம்ஸ்லாம் இருக்கும். அது வந்து எதுக்குன்னா இந்த ஃபாரினில் போயிட்டு அப்ராடில் போயிட்டு படிக்கிறதுக்காக, ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிறதுக்காக அந்த எக்ஸாம்ஸ்லாம் கிளியர் பண்ணும். IELTS, டோஃபல் அந்த எக்ஸாம்லாம் வந்து அப்ராடில் போயிட்டு மாஸ்டர்ஸ் டிகிரி பண்ணுறதுக்கு. ஓகேங்களா. ஸோ இந்த லெவலில் தான் வந்து எடுக்விட்டி வந்து கொஷின் பேப்பர் செட் பண்ணுவாங்க. ஸோ பார்த்துக்குங்க அப்போ எந்த லெவலில் வந்து கொஷின்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. டிசிஎஸ்னால் ஓரளவுக்கு மாடரேட்டாக தான் செட் பண்ணுவாங்க. இதுக்கு இத்தனை வருஷம் வந்து அவங்க மாடரேட்டாக செட் பண்ணியிருக்காங்க, ஈஸியாகவும் செட் பண்ணுவாங்க. பட் வந்து எடுக்விட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டஃப்பாக பண்ணுவாங்க. ஸோ உங்கள் ப்ரிப்பரேஷன் வந்து பயங்கரமாக பண்ணணும், ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், டெய்லியுமே வந்து கன்சிஸ்டன்சியாக படிங்க, டிமோட்டிவேட் மட்டும் ஆகாதீங்க. டிமோட்டிவேட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து நான் பின் பண்ணுறேன், அதே மாதிரி டெலகிராம் ஐடி பின் பண்ணுறேன். சார் இந்த மாதிரி எனக்கு டிமோட்டிவேஷனாக இருக்குது, எப்படி படிக்கிறது தெரியல, எனக்கு ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி தெரியல, அதனாலே எனக்கு டிமோட் ஆகுது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி எப்படி பண்ணணும்னு தெரியாதே நிறைய பேர் டிமோட்டிவேட் ஆகிடுவாங்க. எப்படி படிக்கணும்னு தெரியல, என்ன படிக்கணும்னு தெரியல, ஒரு கன்ஃபியூஷனில் இருக்குது, என்ன பண்ணணும்னு தெரியலன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணி என்னுடைய கைடன்ஸ் கேளுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். அதே மாதிரி ஜென்ரல் சயின்ஸ்லாம் வந்து டெய்லியுமே படிங்க. ஜென்ரல் சயின்ஸ் வந்து வாஸ்ட் சிலபஸ், நீங்கள் மற்ற எல்லா செக்ஷனுமே பண்ணிடுவீங்க. ஏன்னா வந்து இங்கிலீஷு, குவான்ஸு, ரீசனிங் எல்லாமே ஓரளவுக்கு எல்லாருமே பண்ணிடுவீங்க. பட் எல்லாருமே வந்து அதிகமாக படிக்கிறது கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய பார்ட் எதுனா வந்து ஜென்ரல் சயின்ஸ் தான். ஏன்னா எல்லாருமே வந்து எல்லாமே அதை படிக்கணும். ஒரு சிலர் வந்து ஃபுல்லாக படிப்பாங்க, ஒரு சிலர் வந்து பர்டிகுலர் டாபிக் மட்டும் படிச்சுட்டு அதிலேருந்து வர கொஷின்ஸ் கேட்ட மாதிரி அட்டென்ட் பண்ணிவிட்டு மார்க் அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த அப்ரோச் வந்து உங்கள் கிட்ட தான் இருக்குது. நீங்கள் எப்படி அப்போ அப்ரோச் பண்ணுறீங்கன்னு சொல்லி ஃபுல்லாக படிக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. இல்லை ஸ்மார்ட்டாக படிக்கிறேன், நான் இந்த டாபிக் மட்டும் படிக்கிறேன், அந்த டாப்பிக்லேருந்து கண்டிப்பாக வரும் கொஷின்ஸு, அதை மட்டும் நான் அட்டன் பண்ணிட்டு நெகட்டிவ் மார்க் இல்லாமல் அது கரெக்டாக அட்டன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன் அப்படின்றவங்களும் சில பேர் இருக்காங்க. ஸோ இதில் வந்து நான் என்னோட ஒப்பீனியன் வந்து நான் சொல்ல விரும்பலை. ஏன்னா வந்து நான் இதுதான் படிங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், ஃபுல்லாக படிக்கணும்னு சொல்ல மாட்டேன். அது வந்து உங்கள் கையிலே விட்டுரு, அது உங்கள் சாய்ஸ், ஓப்பன் சாய்ஸ். ஓகேங்களா. அது உங்கள் டிசிஷன், நீங்கள் தான் எடுக்கணும். நான் என்னை கேட்டீங்கன்னா நான் ஃபுல்லாக தான் படிக்கணும்னு சொல்லுவேன். ஏன்னா இப்போ நான் சொல்லிவிட்டு நீங்கள் வந்து ஃபுல்லாக படிக்க வேணாம் சொன்னீங்க, இது மாதிரி தான் படிக்கணும்னு சொன்னீங்க, பட் அதில் வந்து கொஷினே வரல அப்படின்னு நீங்கள் ஃப்யூச்சரில் என்ன ப்ளேம் பண்ணக்கூடாது. ஓகேங்களா. அதுக்காண்டி தான் சொல்ல வரேன். நான் வந்து எப்படி சொல்கிறேன்னா ஃபுல்லாகவே எல்லா டாபிக்ஸும் கவர் பண்ணிடுவாங்க ஜெனரல் சயின்ஸில். ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரியிலேருந்து எடுத்துக்கங்க. ஹிஸ்ட்ரி, அப்புறம் சிவிக்ஸு, அப்புறம் ஜாகிரஃபி, எக்கனாமிக்ஸு, அப்புறம் ஜென்ரல் சயின்ஸு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, அப்புறம் வந்து கரண்ட் அஃபேர்ஸு எல்லாமே வந்து ஒரு 5 டேஸாக கவர் பண்ணிவிட்டாங்க. இப்போதுலேருந்து பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா வித்தின் ஒரு 1.5 மந்த் உங்களுக்கு எப்போ CGL வருது ஆக்சுவலாக 13th August தான் வருது. சாலிடாக வந்து உங்களுக்கு ஆக்சுவலாக 2 மந்த் டைம், இந்த மந்தோட சேர்ந்து 3 மந்த் டைம் இருக்குது. 3 மந்தில் வந்து அழகாக வந்து படிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ எக்ஸாம் ஃபீஸ் வந்து சொல்லி 100 rupees. ஸோ முன்னாடியே வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் 2 திங்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபோட்டோவும் சிக்னேச்சரும் நீங்கள் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மற்றபடி வேறு எதுவும் அப்லோட் பண்ண சொல்லி கேட்க மாட்டாங்க. இது வரைக்கும் கேட்டதில்லை, லாஸ்ட் இயர் வரைக்கும் அப்ளை பண்ணது கேட்கல. இந்த வருஷம் எப்படின்னு தெரியல. சப்போஸ் அதை கேட்டாங்கன்னா அதுவும் நான் உங்களுக்கு ஃபியூச்சர் வந்து அப்டேட் பண்ணுறேன். எப்படி அப்ளை பண்ணணுன்றதே ஒரு வீடியோவாக நான் தனியாக ஒன்று போடுறேன். SSCக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு சில பேருக்கு வந்து புதுசாக இருக்கும், தெரிஞ்சிருக்காது. ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனில் எப்படி பண்ணணும் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு கிளியராக சொல்லிடுறேன்.
ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதான் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. மார்க் டெஸ்ட் போடுங்க, மார்க் டெஸ்ட் ரிவ்யூ பாருங்கள், எவ்வளோ மார்க் வருதுன்னு பாருங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து நான் இங்கிலீஷுக்கான டென்சஸ்க்கான வீடியோஸ் போடுறேன். என்னென்ன டைப் ஆஃப் டென்ஸ் இருக்குது, அது என்னென்ன எக்ஸாம்பிள்ஸோடு வருது அப்படின்றத பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து நான் ரீசனிங், ஆப்டி, அந்த மாதிரி ஜென்ரல் சயின்ஸ், அந்த மாதிரி ஒரு இதில் வந்து அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் என்ன டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். வேறு ஒன்றும் இல்லை, இந்த எக்ஸாம் ஸ்டேட்ஸ்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.